ஹாய். ஹாய். 3 மாசமா உங்களை பிடிச்சி போய் உங்க பின்னாடியே சுத்துறேன். இது வரைக்கும் ஒரு சின்ன லுக்கு கூட விடல. நேற்று திடீர்னு என்னை வந்து மீட் பண்ணலான்னு சொன்ன உடனே எனக்கு பயங்கர ஸ்வீட் சர்ப்ரைஸ். அப்படி சொல்றதை விட இன்னும் ஹெல்த்தியாக சொல்லணும்னா நான் வந்து சந்தோஷத்தில் ஷாக் ஆயிட்டேன். ரியலி எனக்கு என்ன பேசுனே தெரியலங்க. பேர் என்ன சொன்ன? சந்தோஷ். சந்தோஷ், நீ என்ன சின்சியரா லவ் பண்றியா? ஆமாங்க. சின்சியர்ன்றது கூட ஒரு சின்ன வேர்டு தான். நீங்க என்ன எனக்கு உயிருங்க. என்ன கண் கலங்காம உள்ளங்கையில ஒரு பூ போல வச்சு பொத்தி பொத்தி காப்பாத்துவியா? கண்டிப்பாங்க. ஏன் நீ என்ன அப்படி காப்பாத்தணும்? அது நான் உங்க மேல வச்சிருக்கிற லவ் தாங்க. Well, you're superb. நீ என் மேல வச்சிருக்க லவ் நினைச்சா பெருமையா இருக்கு. ஆனாலும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நிஜமா தான் சொல்றேன். உங்களை என்னால ஏத்துக்க முடியாது. ஏங்க? எனக்கு புருஷனா வரவன் எப்படி இருக்கணும்னு எனக்குள்ள ஒரு பயங்கரமான ஆசை இருக்கு. என்ன ஆசைன்னு சொல்றேன், கேக்குறியா? சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்காக அவன் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கணும். அத நீ எடுப்பியா? எடுப்புங்க. என்ன ரிஸ்க் எடுக்கணும் சொல்லுங்க. எனக்காக ஒரு கொலை செய்யணும். செய்வியா? ஓடியே போயிட்டான் டாக்டர். காதலிச்சவங்க கை நழுவி போயிட்டா ஆம்பளைங்க ஓடிடுவாங்க. ஆனா பொம்பளைங்க நொறுங்கி போயிடுவாங்க. இல்லையா டாக்டர்? நானும் அப்படிதான் நொறுங்கிட்டேன். ஆனா டாக்டர், நான் மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது. என்ன மாதிரி ஒரு பொண்ணு அவ இழந்ததுக்கு என் உயிரை கொடுத்தாவது அவனை நானு தண்டிக்காம விட மாட்டேன். எஸ் டாக்டர், நீங்க என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. இனிமே நான் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். கேட்டுக்கோ கேட்டுக்கோ. அண்ணனுக்கு போன் பண்ணி சொல்லு. சரியா? ஓகே டாக்டர். போயிட்டு வாமா. நான் கார்ல இருக்கேன், வந்து சேரு. மிஸ்டர் குமார், உங்க சிஸ்டருக்கு தான் காதலிச்சு ஏமாத்தப்பட்டுட்டோங்கிற ஃபீலிங் மனசுக்குள்ள விஷமா ஏறிடுச்சு. இத இப்படியே விட்டா ஒண்ணு இவ காதலிச்ச காதலனை தேடி பிடிச்சு குத்தி கொன்னுடுவா, இல்ல அவன் கண்ணெதிரிலேயே அதே கத்தியால இவளையே குத்திக்கிட்டு செத்துருவான். அந்த அளவுக்கு எமோஷனலா எஃபெக்ட் ஆயிருக்கா. சொல்யூஷன் ஒன்னே ஒண்ணுதான். இவளை காதலிச்சவனை கண்டுபிடிச்சு எங்கிருந்தாலும் தேடி Huh?
வணக்கங்க. என் பேரு அருணுங்க. உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா முடியவே மாட்டேங்குது. என்ன விஷயம் சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். சரி அந்த பொண்ணும் என்ன லவ் பண்றாங்க. சரி. இப்ப பிரச்சனை என்னன்னா எங்க வீட்ல எனக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. அதனால அதனால நான் காதலிக்கிற பொண்ணுகிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பத்தி சொல்லணும். என்ன சொல்லணும்? கூடி சீக்கிரம் அவங்க வீட்ல சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லணும். கல்யாணம் பண்ணிக்கலனா எங்க அம்மா அப்பா பாக்குற பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அப்புறம் காலம் பூராவும் இந்த மாதிரி அழகான ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியலையான்னு கண்ணை கசக்கிட்டு நிக்க வேண்டியதுதான். லவ் பண்ற வரைக்கும் பின்னாடியே லோ லோன்னு அலைய வேண்டியது. இப்ப என்ன அம்மா சொல்றாங்க ஆட்டுக்குன்னு சொல்றாங்க. ஏதோ பாக்க போய் சுமாரா இருக்கானே, அதுவும் காலம்புற வச்சு பாக்குற அளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்குதே. காலேஜ்ல ஒன்னா படிக்கிறவ பக்கத்து வீட்டு பையன் வேற கலங்காம வச்சு பாத்துப்பா. மத்த பசங்களை மாதிரி சில்மிஷம் பண்ண மாட்டேன்னு நினைச்சு லவ் பண்ணா ஓவரா பிஹேவ் பண்றியா? அடேங்கப்பா, இவ்வளவு விஷயம் இருக்கா இதுல? இதுல இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே காதலிக்கும் போதே இவ்வளவு விஷயத்தை யோசிச்சு வச்சிருக்கே, அத சொல்றேன். கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஐடியாவோட காதலிக்கிற எல்லா பொண்ணுங்களுமே இப்படிதான் யோசிப்பாங்க. பின்ன சும்மா டைம் பாஸ்க்கு லவ் பண்றான்னு நினைக்கிறியா என்ன? சரி, என்ன விஷயம் முதல்ல அதை சொல்லு. சீரியஸாவே எங்க அப்பா எனக்கு எங்க அத்தை பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற சிச்சுவேஷன் இருக்கு எங்க வீட்ல. கொன்னுடுவே ராஸ்கல். என்ன வாயில குழுக்கட்டி வச்சிருக்கியா? வாய் திறந்து நம்ம லவ் மேட்டர் சொல்ல வேண்டியதானே உங்க வீட்ல? என்னத்த சொல்றது திலகா, நீ உங்க வீட்ல நம்ம லவ் மேட்டர் பத்தி சொல்லி ஓகே வாங்கிட்டீனா அடுத்த வழியில நானும் இறங்கிடுவேன். நீ உங்க அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டியது தானே? அட நீ வேற. இன்னைக்கு காலையில அண்ணன் கிட்ட நம்ம மேட்டர் ஆர்வமா சொல்லலாம் தான் இருந்தேன். அதுக்குள்ள என் ஃப்ரெண்ட் அந்த முண்டு ஜெனிஃபர் இல்ல, அது பண்ண வேலையால டோட்டல் ஃபேமிலி மூட் அவுட்ல இருக்கு. என் அண்ணன் நல்ல மூட்ல இருக்கும் போதுதான் ஆரம்பிக்கணும். சீக்கிரமா பாருப்பா, ஏதாவது ஒண்ணு பண்ணு. எங்க அம்மாவுக்கு வேற வயசாயிட்டே போகுதான். நான் வேற ரொம்ப லேட்டா பிறந்த பையனா. பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும்னு நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சரி, நீ கிளம்பு. நாளைக்கு எங்க மீட்டிங்? சிவன் பார்க். வேண்டாம், மெகா மார்ட் பைக் ஸ்டாண்ட்ல. ராஸ்கல், கொன்னுடுவேன். என்ன மத்த லவர்ஸ் மாதிரி தோல்ல கை போட்டு சீன் போடணும்னு பாக்குறியா? அதெல்லாம் முடியாது. வடபழனி முருகன் கோயில் இல்ல சிவன் பார்க், என்ன சொல்றீங்க? அதுக்கு சிவன் பார்க்கே பெட்டர். சரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். என்ன? இல்ல, வேற எதுவும் இல்லையா? சரி சரி. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.